திமுக தலைமையில்தான் தவக திமுக தலைமையில்தான் தவக ஆட்சி நடக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பிய கட்சிகளின் ஆதரவோடுதான் தவக ஆட்சி நடக்கிறது. பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழியனுப்பி வைத்தேன். அப்துல் கலாம் பெயரில் பயிற்சி மையம். முதலில் பயிற்சி, அப்புறம் பதவி. ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற பெயரில் அரசியல் பயிற்சி மையம் உருவாக்கப்படும். அங்கு முறையான பயிற்சி வழங்கப்படும். எம்எல்ஏ தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ யார் நிற்பதாக இருந்தாலும் இதில் பயிற்சி பெற்றுத்தான் வருவார்கள். சமூகத்தின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு பதவிக்கு வருவார்கள். அண்ணாமலை. சிஎம்க்கு எச்சரிக்கை. கடந்த ஆட்சியை மாற்றவே மக்கள் வாக்களித்தனர். பிழைகளை சரி செய்யாவிட்டால் அது தொடரும். முதல்வர் விஜய் அரசுக்கு சவுக்கு சங்கர் எச்சரிக்கை. அச்சதை போட்டு அரிசியை வீணாக்காதீர்கள். 199 திருமணங்களில் அரிசியை மணமக்கள் மீது வீசி வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு 2 கிலோ அரிசி பயன்படுத்தினால் கூட 1,00,000 திருமணங்களில் 2,00,000 கிலோ அரிசி வீணாகிறது. அந்த அரிசியும் மணமக்கள் மீது விழுவது இல்லை, அது இன்னொருவர் தலையில்தான் விழுகிறது. ஆகவே இனி உங்கள் சட்டவிரோதமாக மது விற்ற தவேக பிரமுகர் கைது. பெரம்பலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்கி வந்து சட்டவிரோதமாக விற்று பணம் சம்பாதித்த ஆலந்தூர் தவேக ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் உமேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். உமேஷிடம் இருந்த சுமார் 40 மதுப்பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல, சைடு பிஸ்னஸும் நிறைய நடக்குது போல. தொடர்பு கொள்ளும் மாற்றுக் கட்சியினர். நம்மோடு இணைய மாற்றுக் கட்சியினர் கூட என்னை தொடர்பு கொள்கிறார்கள். அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், பொறுமையாக காத்திருங்கள். நாம் தொடங்கும் இயக்கம் கட்சியாக மாறும். சரியான நேரத்தில் நமது அடித்தளத்தை பலமாக போட்டுவிட்டு பணியை தொடங்குவோம். அண்ணாமலை. சாம்பியன் பட்டம் வென்ற தமிழர். நார்வே சர்வதேச செஸ் போட்டியின் 10வது சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இந்தியாவின் பிரக்யானந்தா வெற்றி. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா. பதிலடி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக அல்லாமல் விஜய் ரசிகர் மன்ற தலைவரைப் போல காதர் மொய்தீன் செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்றால் தேர்தலுக்கு முன்பே தவக கூட்டணிக்கு போயிருக்க வேண்டும். எம் அப்துல்லா, திமுக. திமுக இல்லாமல் இந்தியா கூட்டம் கூடுவது. இந்திய கூட்டணி என்னும் மத சார்பின்மைக்கான தேசிய அளவிலான கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது. அவர்கள் இல்லாமல் இந்தியா கூட்டணி முதல் முறையாக கூடுகிறது. அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நான் தொடங்கும் கட்சி போட்டியிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை பேச்சு. வாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குத்து. யார் தான் ஜெயிக்கான்னு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். இன்றுடன் செய்தி நிறைவடைகிறது.